ரதியக்கா அடுப்படியில் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அக்கா வந்து வெளியே எதுவும் வாங்க மாட்டேன். நம்ம ஆயிலில் செய்கிறது. நம்ம வீட்டில் இன்றைக்கி ஈஸியாக இட்லி மாவில் ஒரு போண்டா செஞ்சுருவோம். அக்கா எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இட்லி மாவு வந்து இந்த 4 கரண்டி எடுத்துருக்கேன். பெரிய குழிக்கரண்டிக்கு 4 கரண்டி எடுத்துருக்கிறேன். இது ஒரு 4 ஸ்பூனு அரிசி மாவு, பெரிய ஸ்பூனுக்கு தான்ப்பா. பச்சரிசி மாவு வறுத்தது வறுக்காது எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கடலை மாவு ஒரு 4 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் இதுக்கேற்ற மாதிரி சால்ட்டு. ஏற்கனவே நம்மளுக்கு இட்லி மாவில் சால்ட் இருக்கும், அதனால் இந்த சால்ட் வந்து 1/2 ஸ்பூனு. இப்போ இதில் என்னெல்லாம் போடுறோன்னா, வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வந்துருக்கு, பெரிய சைஸில் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி அதிகமாக எடுத்துருக்கேன், நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கறிவேப்பிலை. இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாவில் போட்டுக்கலாம். இங்கே போட்டு நல்லா பசஞ்சிக்கலாம். கையில் பசஞ்சாலும் தான், நம்ம கரண்டியில் கலக்கணும்னு சொல்லி தான். இந்த வடை மாவு பதத்துக்கு கலக்கலாம். இந்த மல்லி போண்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ருசியாக இருக்கும்பா. இதை நல்லா அக்கா கரண்டியாலே கலக்கிறேன். இப்போ இந்த மல்லி கிள்ளி போண்டா கிள்ளி தான் போட போகிறோம். இதுக்கு 1 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக வாசனைக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். 1 சிட்டிகை அளவு சேர்த்துக்கோங்க. விழுகிறது தெரியுதா என்னன்னு தெரில. 1 சிட்டிகை 2 சிட்டிகை கூட சேர்த்துக்கலாம். வாசனை பிடிங்கன்னா. இது நல்லா அக்கா கையில் தான் பசஞ்சிட்ருக்கேன். கரண்டி போட்டேன், திக்கானோன்னு கையில் தான் பசையிறேன். அவ்வளோதான், கையிலே பசஞ்சிட்டு இந்த பதத்துக்கு பசஞ்சிக்கோங்க. நம்ம இப்படி கிள்ளி தான் போட போகிறோம், குட்டி குட்டியாக. அது குழந்தைங்க எல்லாம் நம்மளுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. அக்கா ஒரு சின்ன வடைச்சட்டில் எண்ணெய் காய வச்சுட்டேன். எண்ணெய் காஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போயே காய வச்சுட்டேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இது கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கிள்ளி போடும். எண்ணெய் காஞ்சிருச்சு, அப்போயே காய வச்சுட்டேன். இது மல்லி கிள்ளி போண்டா. வீட்டில் எதுவுமே ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லைன்னா நம்ம இட்லி மாவில் இப்படி டேஸ்டியாக செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் உள்ள ஆயிலு, அப்புறம் என்ன ஆனியன்லாம் சேர்த்துருக்குறோம். மல்லி, நிறைய மல்லி அக்காட்ட அவ்வளோதான் இருந்தது. நிறைய மல்லி கட் பண்ணி போட்டுருவேன். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், வேகட்டும். இப்போது ஃபஸ்ட்டு போட்டது வெந்திருக்கு. நம்ம 2வது போட அதெல்லாம் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். அதனால் எல்லாமே கொஞ்சம் நல்லா மொறு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக நீங்கள் வறுத்த வேர்க்கடலை சேர்த்து பசைஞ்சு கிள்ளி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் அக்கா ஸ்நாக்ஸ் எல்லாம் வெளியே வாங்க மாட்டேன். வீட்டில் செஞ்சு கொடுத்தா தான் ஹெல்த்தி. ஒர்க்கு பண்ணுற மம்மிங்களுக்கு பண்ண முடியாது. மம்மியெல்லாம் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க செய்ய முடியாது. அவங்க ஹெல்த்தியாக எங்கே ஹெல்த்தியாக விற்கிதுன்னு சொல்லி பார்த்து வாங்கிக்கலாம். வாங்கி கொடுக்கணும். வேறு என்ன பண்ணுறது? இதை எடுத்துடலாம். இது வெந்துருச்சுப்பா, இதை எடுத்துடும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ உள்ளே வேகும். அப்போ தான் நம்ம அந்த கிள்ளி போடுறதுனால, தட்டி போடல, கிள்ளி போடுறதுனால கொஞ்சம் உள்ளே வேகும். அவ்வளோதான், இதை எடுத்துடலாம். இன்னும் ஒரு ஷிஃப்ட்டு போட்டுக்கிறேன் அக்கா. அவ்வளோதான், கிறிஸ்பியான கிள்ளி போண்டா ரெடி. இந்த மொறுன்னு சவுண்டு கேட்குதா? மொறுன்னு இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு இன்றைக்கி என்ன காம்போ பாருங்கள், தேங்காய் சட்னி. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்படி கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கோங்க, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இது செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. மல்லி கிள்ளி போண்டா தேங்காய் சட்னி 2 மினிட்டில் ரெடி ஆயிடும். தேங்க்யூப்பா.